ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோடு உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்கும் போது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கஞ்சனூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வராவும் தாயார் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பலமும் காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பலா புரசு, தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பராசர தீர்த்தம். இப்போது தலச்சிறப்பு, நவகிரக தலத்தில் சுக்கிரவனுக்கு உரிய தலம் இது. சுக்கிரவன் வழிபட்ட தலத்தில் இதுவும் ஒன்று. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரவனுக்கு இங்கே தனி சன்னதி உண்டு. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இங்கே உயர்ந்த பானத்தில் சுயம்பலிங்கமாக காட்சியளிப்பு மிக சிறப்பு. நடராஜர் மூல திருமேனில் சிவகாமியோட சீலாரூபமாக காட்சியளிப்பு மிக தனிச்சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த தளத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கு தன்னுடைய திருமண கோலத்தை காட்டிய தலமாக பார்க்கப்படுது. பராசர முனிவருக்கு சிவபெருமான் தாண்டவ கோலம் காட்டி முக்தி அடிச்ச தலமாக தலை பார்க்கப்படுது. அதனாலே நடராஜருக்கு முக்தி தாண்டவ மூர்த்தின்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறு. கஞ்சனூரில் வாசுதேவர் என்ற வைணவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இவங்க வைணவ குலத்தில் இருக்கிறதால இவங்க சிவபக்தியில் அவ்வளோ நாட்டம் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா சிவபக்தியில் திளைக்குது. எப்போ பார்த்தாலும் நெற்றி நேரம் திருநீர் பூசி சிவனை பற்றியே பாடுது, சிவனை பற்றியே பேசுது. இது தவறுன்னு சொல்லி அவங்களுடைய தாய் தந்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை அதை கேட்குற மாதிரி இல்லை. இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அக்கம் பக்கம் ஊர்காட்டு சொல்கிறாங்க. இதுமாரி என்னோட குழந்தை சொல்கிறத கேட்க மாட்டுது, சிவபெருமானை வழிபடுது, நம்ம குலத்துக்கு எதிர்மறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, சொந்தக்காரில் கூட என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு பழுக்க காய்ச்சி இரும்புல இரும்பு முக்கால் மேலே வச்சு அந்த குழந்தையை உட்கார வைங்க, பயத்தில் அது தன்னுடைய மதத்துக்கு திரும்பி வந்துட்டு சொல்கிறாங்க. அதை மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வைணவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குழந்தைய நல்ல பழுக்க காய்ச்சி இரும்பு எடுத்து பழுக்க காய்ச்சி ஒரு முக்காலி மேலே அந்த குழந்தைய உட்கார சொல்கிறாரு. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சிவமே பரம்பொருள்னு 3 முறை சொல்லுது. இது அனைத்து உறவுகாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா இன்னும் இன்றளவு அந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்க்கலாம். இந்த ஆலயம் ஒரு பெருமா கோயிலில் அக்னீஸ்வர கோயிலும் நடராஜர் சந்நிதியும் உள்ளது. பெருமா கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அக்னீஸ்வரரும் கற்பகம்பலம் எழுந்தி ஹரிதருக்கு காட்சி அளித்த தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. இப்போது ஒரு சிவ பக்தர் என்ன பண்ணுறாரு, சுரைக்காய் வியாபாரம் செய்கிறாரு. தினமும் சுரைக்காய் பறித்து தோட்டத்தில் சுரைக்காய் பறித்து விற்று அவர் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுரைக்காய் வியாபாரம் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு சுரைக்காய் மட்டும் கொடியில் விட்டுருக்காரு விதைக்காக. அப்போது சிவபெருமான் ஆசாரி ரூபத்தில் தனக்கு அதிக பசியாக இருக்கிறதோ உணவை கேட்குறாரு. அந்த சிவபக்தருக்கு ஒன்றுமே புரியல. ஆசாரின்றதால் அவங்களுக்கு சுரைக்காய் படைச்சி கொடுக்க முடியாது, சமைச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்கன்ட்டு மனசுக்குள்ளே ரொம்ப புலம்புறாரு. அப்போது அந்த ஆசாரியர் சொல்கிறார், ஒரு விதைக்கு ஒரு கறி விதம் தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மனசு ஒன்றும் பதபதக்குது. அப்படி பதபதக்கும்போது சிவபெருமான் அவர் காட்சி அளித்து அருள் புரிச்சு தலம் பார்க்கப்படுது. அது மட்டும் அல்லாது இங்கே பிராமணர் ஒரு புல்லுக்கட்டை ஒரு பசுக்கன்று மீது போட்டுடுறாரு தவறுதலாக. அதனால் அந்த பசுவுடைய கன்று இறக்குது. அதனால் பசு தோஷம் நீக்கிடுச்சு சொல்லி அவர் ஊரை விட்டு விலக்கி வைக்க சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சிவநாமத்தை பஞ்சாட்சரமாக சொல்லிகிட்டே போயிட்டு ஹரிதத்தரை பார்க்குறாரு. ஹரிதத்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அங்கேருந்து சிவநாமம் பஞ்சாத்திரை சொல்லி வரும்போது உங்களுடைய பாவதோஷம் நீக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கிறதா இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஹரிதத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பிராமணரை நீங்கள் காவிரி சேர்ந்து கரையில் அதிகாலை குடிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் கொண்டு நந்தி இதில் வைங்க, இங்கே இருக்கிற கல் நந்தி மேலே இதில் வைங்கன்னு சொல்கிறாரு. அதன்படி அந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, காவிரி ஆற்றில் சென்று நடுவில் குளிச்சுட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு பிடி அளவு அருகம்புல்லை கொண்டு அந்த கல் நந்தி மீது வைக்கிறாரு. அந்த கல் நந்தியும் பார்த்து அந்த புல்லை சாப்பிட்டு அதிசயமும் இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கு. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரரும் தாயார் கற்பகம்மாள் இருக்கிற ஆலயமாக பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு
தஞ்சாவூர் மாவட்டத்தில் கஞ்சனூர் சென்று அக்னீஸ்வரியும் கற்பகாம்பலையும் வணங்கி இறை அருள் பெற்று ஈஸ்வரல் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.